உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, ஐபிஎல் ரீடென்ஷன் 2025 அப்டேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்திருந்துச்சு. நம்ம எல்லாருமே வந்து பார்த்தோம். 6 ரீடென்ஷன் பிளஸ் ஆர்டிஎம் அப்படின்னு வந்து கொடுத்துட்டாங்க. இந்த வாட்டி ரொம்ப காமனாகவே அதை வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஓகே, அதாவது மிந்திலா இத்தனை ஆர்டிஎம் பண்ணிக்கலாம், இத்தனை ரீடைன் பண்ணிக்கலாம்னு இருக்கும். ஆனால் இப்போ டோட்டலாக 6 பிளேயர் நீங்கள் ரீடைன் பண்ணுங்க, ஆர்டிஎம் பண்ணுங்க, அது உங்களோட கவலை அப்படின்ட்டு போயிட்டாங்க. எஸ், இது வந்து ஒரு குட் மூவ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இதில் ரொம்ப சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னா, சேலரி அந்த இது ஸ்லாட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணது. அதாவது நீங்கள் வந்து 4ஆவதா ரீடைன் பண்ணுற பிளேயர் அண்ட் 5ஆவதா ரீடைன் பண்ணுற பிளேயருக்கு வந்து மோர் தென் 10 crores கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து எல்லா டீமுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாத்தியமான விஷயம் கிடையாது. அதனால நிறைய பிளேயர்ஸ் ஆக்ஷனில் விட்டு ஆர்டிஎம்ல தான் எடுப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். நேற்று இந்த ஆர்டிஎம் ரூல் பற்றி பேசினப்போ நான் ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். என்ன அப்படின்னா, இப்போ ஒரு டீம் வந்து ஆர்டிஎம்குள்ளே வர்றாங்க ஒரு பிளேயர் மேலே அப்படின்னா அது எப்படி ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதாவது இப்போ சிவம் டூபே மேலே பஞ்சாப் கிங்ஸும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸும் பிட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு லெவலில் ஒரு 8 கோடி ரூபாய்க்கு வந்து பஞ்சாப் கிங்ஸ் வந்து சிவம் டூபே வந்து லாக் பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போ சிஎஸ்கேக்கு வந்து அந்த 8 கோடி ரூபா கொடுத்து இப்போ வந்து சிவம் டூபே எடுக்கணும் அப்படின்னா நாங்கள் ஆர்டிஎம் யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருவாங்க. ஸோ இதில் வந்து இந்த பஞ்சாப் கிங்ஸும் கொல்கத்தாவும் அவ்வளோ நேரம் போட்டி போட்டதுக்கு வந்து ஒரு இதுவே இல்லாமல் போயிடும் அப்படிங்கிற மாதிரி வந்து நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. பட் அதில் ஒரு சின்ன விஷயம் ரீவேம் பண்ணியிருக்காங்க இந்த டைம். பட் நான் சொல்ல மறந்துட்டேன். அண்ட் அதே டைமில் அது எதுக்காக பண்ணாங்க, அதனால என்னென்ன நன்மைகள் அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயில்டாக பேசலாம். ஆக்சுவலி நானுமே நேற்று தான் ரூலை கொஞ்சம் நல்லா படித்தேன். ஈவன் தோ ரூல் எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கிறது வந்து ஐபிஎலோட அஃபீஷியல் வெப்சைட்டில் போடலை, கிரிக் பஸ்ஸில் தான் அதை போட்டிருந்தாங்க. அப்புறம் படித்ததுனால தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. இல்லைன்னா அஃபீஷியல் வெப்சைட்லேருந்தே இதை நம்ம சொல்லியிருந்துருக்கலாம். ஓகே, இப்போ காலங்காலமாக கிரிக்கெட் பார்க்குறவங்களுக்கு, குறிப்பாக ஐபிஎல் பார்க்குறவங்களுக்கு இந்த ஆர்டிஎம் பற்றி தெரியும். மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சேம் ஆர்டிஎம் ப்ராசஸ் தான் இங்கே நடக்க போகுது. நான் முன்னாடியே சொன்ன நல்ல ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, இப்போ சிவம் டூபே ஆக்ஷனுக்குள்ளே வர்றாரு. பஞ்சாப் கிங்ஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் போட்டி போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஒரு டைமில் இப்போ ஒரு 8 கோடி ரூபாய்க்கு பஞ்சாப் கிங்ஸ் எடுத்துட்டாங்க அப்படின்னா, ஆல்ரெடி சிவம் டூபே சென்னை சூப்பர் கிங்ஸ்ல இருந்தார். சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆர்டிஎம் கார்டு அவைலபிளா இருக்கு அப்படின்னா ஆக்ஷனர் வந்து சென்னை நீங்க ஆர்டிஎம் போட்டுக்கிறீங்களான்னு கேட்கிறப்போ எஸ் நாங்க போட்டுக்கிறோம் தூக்குறப்போ அந்த 8 கோடி ரூபாய் சென்னை சூப்பர் கிங்ஸ் கொடுத்துட்டு சிவம் டூபே எடுத்துப்பாங்க. ஓகே, இதுதான் ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் தான் இந்த டைம் இருக்க போது. ஆனா ஒரு சின்ன வேரியேஷனா என்ன பண்ண போறாங்கன்னா, அதே ப்ராசஸ்ல இப்போ ஆக்ஷனர் சென்னை சூப்பர் கிங்ஸ் நீங்க இவரை எடுத்துக்கிறீங்களா 8 கோடி ரூபாய்க்கு அப்படிங்கிறப்போ எஸ் நாங்க எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆர்டிஎம் தூக்குனதுக்கு அப்புறம் ஸ்ட்ரெயிட்டா மிந்திலா தூக்கி குத்துருவாங்கல்ல. இப்போ அப்படி பண்ணாம லாஸ்டா அந்த பிட்ல ஜெயிச்சது யாரு? பஞ்சாப் கிங்ஸ் விஸ் கேகேஆர் பிட்ல பஞ்சாப் கிங்ஸ் ஜெயிச்சிருக்காங்கன்னு வைங்க. பஞ்சாப் கிங்ஸ் அவங்க 8 கோடி ரூபாய்க்கு ஆர்டிஎம் போட்டுக்கிறேன்னு சொல்றாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? உங்களுக்கு ஒரு டைம் இப்போ நீங்கள் ஒரு அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஆப்ஷனாக கொடுப்பாங்க. அதாவது 8 கோடி ரூபாய்க்கு ஆல்ரெடி பஞ்சாப் கிங்ஸ் எடுத்துட்டாங்க. இப்போ ஆர்டிஎம்மும் சென்னை சூப்பர் கிங்ஸ் போட்டுட்டாங்க அப்படின்னாலுமே பஞ்சாப் கிங்ஸுக்கு இன்னொரு ஒரு ஆப்ஷன், ஒரே ஒரு பிட்டு எக்ஸ்ட்ரா போடலாம். டக்குன்னு பஞ்சாப் கிங்ஸ் வந்து நாங்கள் 14 கோடி ரூபா கொடுக்க ரெடி அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வைங்களேன். சென்னை சூப்பர் கிங்ஸ்னால 14 கோடி ரூபாய் கொடுத்து சிவம் டூபேவை எடுக்க முடியும்னா அந்த ஆர்டிஎம்ஐ யூஸ் பண்ணி எடுக்கலாம். இல்லைப்பா எங்களால் 14 கோடிலாம் கொடுக்க முடியாது அப்படின்னா அந்த ஆர்டிஎம் அங்கே யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா பஞ்சாப் 14 கோடி ரூபா கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இது வந்து கண்டிப்பாக ஒரு சூப்பரான ஒரு விஷயம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நான் நேற்று பேசினப்பே நான் சொல்லியிருந்தேன், இந்த ஆர்டிஎம்ங்கிறது ஒரு சின்ன ஸ்கேம் தான், ஈஸியாக பிளேயர்ஸை விட்டுட்டு அவங்க போட்டி போடாமலே உட்காந்து எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ இந்த விஷயம் கொண்டு வந்தது வந்து உண்மையிலுமே ஒரு பிளேயரோட வேல்யூவை இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஒரு பயங்கரமான ஒரு உறுதுணையா இருக்கும். ரவிச்சந்திரன் அஸ்வினி இதைத்தான் பல காலமா வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரோட யூடியூப் சேனல்ல பேசிக்கிட்டே இருந்தாரு. இந்த ஆர்டிஎம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம், அதை நீங்க வைக்கணும் அப்படின்னா இது மாதிரி பிளேயருக்கு ஃபேவரா சில விஷயங்கள் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நீங்க நினைச்சு பாருங்க, அந்த பிளேயர் வந்து ஒரு லைக் ஒரு மைண்ட் செட்டோட இருப்பாரு. ஓகே நம்ம வந்து இங்க போலாம் இல்ல இவ்வளோ காசுக்கு போலான்ட்டு. ஆனா ஈஸியா ஆர்டிஎம் போட்டு மறுபடியும் வந்து கம்மி காசுக்கே எடுத்துட்டு வர்றது வந்து கரெக்டான விஷயம் இல்லைல்ல. இது சூப்பரான விஷயம். என்னன்னா ஒன்ஸ் நீங்கள் ஆர்டிஎம் போட்டதுக்கு அப்புறம் அந்த பிட்டில் ஜெயிச்ச டீம்கிட்ட ஒரே ஒரு வாட்டி உங்களோட அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ இப்போ அவங்க அதிகபட்சமாக அமௌண்ட் சொல்கிறாங்க அப்படின்னா அதை கொடுக்க முடிஞ்சு எடுத்துக்கங்க, அப்படி இல்லைன்னா விட்டுருங்க. இன்கேஸ் பஞ்சாப் கிங்ஸ் வந்து இல்லை எங்களுக்கு 8 கோடி ரூபா தான் நாங்கள் லிமிட் வச்சுருந்தோம் அப்படின்னா சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிவம் டூபே கொடுக்கப்படுவார். ஐ திங்க் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எக்ஸ்ட்ரா ஒரு பிட் ஆப்ஷன் வந்து
ஆஃப்டர் த ஆர்டிஎம் கார்டு காட்டினதுக்கு அப்புறமும் கொடுக்க போறாங்கிறது தான் இதோட ரீவேம்ப் ஆர்டிஎம் அப்டேட்டு. ஒரு சூப்பரான மெத்தட். இதனால நன்மைகள் அப்படின்னா பிளேயர்ஸுக்கு நிறைய நன்மைகள் இருக்கு. பிளேயர்ஸ் ஒரு வேல்யூவை புரிஞ்சு வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கலாம். அண்ட் இப்போ சில பிளேயர்ஸ் எல்லாம் வேற வழியே இல்லாம ஒரு சில டீம்ல இருப்பாங்கல்ல, அதெல்லாம் வந்து இனிமே நடக்கிறதுக்கு சான்சஸ் கிடையாது. அண்ட் அவங்க நினைச்ச மாதிரி ஒரு நல்ல டீம்ல போகலாம். இன்கேஸ் ஏதாவது ஒரு டீமுக்கு அந்த பிளேயரோட வேல்யூ வேணும் அப்படின்னு நினைக்கிறப்போ அந்த பிளேயர் அந்த டீம் எடுக்கிறதுக்கு இது உறுதுணையா இருக்கும். பட்ஜெட்டை பிளான் பண்ணிட்டு வரலாம். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இதை சுத்தி வந்து இருக்கு. அண்ட் ரொம்ப 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 ஒரு நல்ல ரூல் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். மேபி உங்களுக்கு வேற கருத்துக்கள் இருக்கலாம். இருந்துச்சு அப்படின்னா அதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இஃப் யூ லைக் த வீடியோ ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல். வேறொரு வீடியோல வேறொரு கான்செப்ட்ல உங்களை சந்திக்கிறேன். அண்ட் தென் பாய் ஃப்ரம் விஜய் மணி. லவ் யூ ஆல். ஸ்டே சேஃப் மக்களே.